வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஃபோன் 12 ப்ளூ கலர் வேரியன்ட் 64 GB மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் செக் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஏன்னா வந்து இந்த டைம் சார்ஜரு இயர்ஃபோன் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 ப்ளூ கலரு 64 GB வேரியண்ட்டு. ஸோ அவ்வளோதான், பாக்ஸு கண்டென்ட் ஸ்மால் தான். ஸோ நம்ம வந்து இது இந்த பக்கம் ஜஸ்ட் ஆப்பிள் லோகோ தான் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது பாக்ஸை. இந்த இடத்துல ஒரு சின்ன லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஸோ மேலே கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே ஆப்பிள் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ளூ கலர் வேரியன்ட். ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட்டும் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனோட இது வந்து வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோன் எடுத்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கொயர் டைப் ரெக்டாங்கிள் டைப் அந்த ஐஃபோன் 5s அந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த கர்வ்டாக இருக்கும் சைடில். இந்த டைம் வந்து இந்த ஸ்கொயர்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃபீல் கிடைக்குது. பின்னாடி கிளாஸ் பேக் தான். ஸோ அதனால் நல்லாயிருக்கு. இந்த டைம் ஆப்பிள் வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து சாஃபயர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 4 மடங்கு வந்து அதிக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சைடில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இது வந்து Type-C to லைட்னிங் கேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வழக்கம் போல் ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்கு, சிம் எஜெக்டர் பின்னு, அப்புறம் ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கரு, அப்புறம் அந்த வாரண்டி கார்டு, அது மாதிரி சின்ன பேப்பர் ஒர்க்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, ஆஸ் யூஷுவல் தான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போது ஃபோனோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒரு பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வால்யூம் பட்டன்ஸ், அப்புறம் வந்து சைலன்ஸ் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ சிம் ட்ரே வந்துட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் வந்து ரைட் சைடில் இருக்கும், பட் இந்த சைடு அதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் வேரியண்ட்டில் வந்து ரைட் சைடில் வந்து 5mm வேவ் 5G ஆண்டனா வந்து ரைட் சைடில் வச்சதுனால இது லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் வேரியண்ட்டில் 5mm வேவ் கிடையாது, ஒன்லி சப் 6 GHz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சர் வேரியண்ட்டில் இது பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஆண்டனா ஸ்ட்ரைப் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். ஸோ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்லு, மைக்ரோஃபோனு, அப்புறம் வந்து லைட்னிங் போர்ட்டு, அவ்வளோதான் இருக்குது. டாப்பில் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த ஆப்பிள் லோகோ மட்டும் ஒரு மாதிரி ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் கேமரா, ஒரு ப்ரைமரி கேமரா வந்து 12 MP, இன்னொரு கேமரா வந்து அல்ட்ரா வைடு, அதுவும் 12 MP தான். ஸோ ஃப்ளாஷ் லைட்டு, மைக்ரோஃபோன், கிரில், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து செட்டப் ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு. இது பண்ணிவிட்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. இது வந்து 14.1 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது, iOS 14.1. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 49.27 GB வந்து அவைலபிள் ஃபார் யூசர் இருக்குது, 64 GB வேரியண்ட்டு. ஸோ அவ்வளோதான். வேறு சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கே தெரியும், சாஃப்ட்வேர் வைஸ் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுவும் iOS 14 வந்து
இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தனாகவும் இருக்கும் வித் A14 பயோனிக் சிப்பில். ஸோ என்கிட்ட வந்து ஐஃபோன் 10 ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக, சைஸ் கம்பேரிசனுக்காக அது வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப கம்மியாக தான் வந்து, பட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் விட்த்து கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த ஹைட்டுனால வந்து ஐஃபோன் 10 வந்து 5.8 இன்ச்சு, இது வந்து ஐஃபோன் 12 வந்து 6.1 இன்ச்சு. ஸோ அந்த ஹைட்னால வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் ரீச் பண்ணுறதுக்கு ஐஃபோன் 10 லெவலுக்கு வந்து ஈஸியாக இல்லை அப்படின்னாலும், பட் யூஸபிளாக தான் இருக்குது. அந்த ரைட் டாப் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு வந்து ரொம்ப வந்து பேடாக ஃபீல் ஆகலை, ஓகேவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐஃபோன் 10 வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஓலெட் டிஸ்பிளே தான், ரெண்டுமே ஓலெட் டிஸ்பிளே தான். பட் இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா வந்து எல்சிடி பேனலு, இது ஓலெட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதான் ஐஃபோன் கேஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஐஃபோன் கேஸுக்கு, மேக்ஸேஃப் சப்போர்ட்டட் கேஸு. ஸோ இப்போ வந்து இந்த மேக்ஸேஃப் கேஸை வந்து ஐஃபோன் 12 வந்து போட்டு காமிக்கிறேன். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளூ கலர் கேஸு. ஸோ இது போடும்போதே வந்துட்டு ஒரு அனிமேஷன் வருது. ஸோ என்ன கலரோ கேஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸு போட்டு யூஸ் பண்ணும்போதும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது, நல்லா தான் இருக்குது. ஃபோனுக்கும் ஒரு சேஃப்டி, நல்ல விஷயந்தான். இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து மேக்ஸேஃப் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மேக்ஸேஃப்க்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில், எல்லா லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸேஃப் சப்போர்ட்டட் கேஸு. ஸோ அதனால் வந்து மேக்னெட்டிக்காக வந்து அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆன உடனே வந்து அந்த அனிமேஷன், சார்ஜிங் அனிமேஷன் வருது. ஸோ இது வந்துட்டு 15 வாட் அவுட்புட் கொடுக்கும் இந்த மேக்ஸேஃப் சார்ஜரு, வயர்லெஸ் சார்ஜரு. ஸோ அதுவும் வந்து அது 20 வாட் பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணால் தான் வந்துட்டு 15 வாட் அவுட்புட் கொடுக்கும். அதுவும் அந்த 20 வாட் அடாப்டர் இது வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மேக்னெட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு அந்த வீடியோ 12 வாட் அடாப்டரோட வீடியோவும் வேணும்னா அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கேமரா சாம்பிள் வந்து பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கேமரா சாம்பிள் வந்து வீடியோவோட கண்டினியூஷனில் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். பட் இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் இது பண்ணுற மாதிரி எல்லா ஐஃபோன்லேயும் இருக்க மாதிரி தான். பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஃபோன் 10 கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இது வந்து ரொம்ப பெட்டரான கேமரா சிஸ்டம் தான் இது. ஸோ அது இல்லாமல் வந்து நீங்கள் ஐஃபோன் 10 எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் டெலிஃபோட்டோ, ப்ரைமரி டெலிஃபோட்டோ இருக்கும், இது வந்து ப்ரைமரி அல்ட்ரா வைடு. ஸோ ஃபோட்டோ வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து அப்பர்ச்சர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைட்டு நிறையா வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு, அப்புறம் வந்து அந்த போக்கே எஃபெக்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு, ஸ்லோமோ வீடியோ, டைம் லேப்ஸ் வீடியோஸு, ஃபோட்டோஸு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட்டில் நேச்சுரல் லைட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பேனோரமா. ஸோ நேச்சுரல் லைட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ, அது மாதிரி ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. கேமரா ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ 2 சாம்பிளுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 4K 60 FPSல இது பண்ணுற வீடியோ. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ கைஸ், இது வந்து 4K 60 FPS வீடியோ. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு, ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஜெல்லி எஃபெக்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது, ஸோ அதனால் நான் பேசுகிறது கேட்குமா என்னான்னு தெரில. மேபி ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இமேஜஸில் இல்லை ஃபோனை பற்றின ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.